இருதயமே துடிக்கிறதா, துடிப்பது போல் நடிக்கிறதா. மஹமாஸ் மாற உசுமாரே உசுமரே ஏ உசுமாரே, தொட்டு 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 செல்ல மைஸ் காற்றிலே சுட சுட ஆசை வருகிறதே. தெலுங்கு படம் வந்து முதல்ல பண்ணினேன். தமிழில் படமே கிடைக்கல. 7 வருடம் கடுங்காவல் தண்டனை மாதிரி. அதுக்கப்புறமா இந்த ஒரே ஒரு பாடல் தொட்டு தொட்டுன்றது வந்து வசந்த் கொடுத்தாரு. அந்த 5 பேரை வந்து பண்ணுறோம், நீங்களும் பண்ணுறீங்களான்னு. நான் அப்ரோச் பண்ணாமல் நான் படம் வரல. எல்லாருக்கிட்டையும் சான்ஸ் கேட்டு தான் வந்திருக்கேன். கஷ்டப்பட்டு வந்தேன் நான். எஸ்பிபி வந்து எனக்கு வந்து முதல்ல பாட்டு சான்ஸ் கொடுத்தாரு. எப்படின்னா 1.5 வருஷம் அவர் பின்னாடி போயிருக்கேன். என்னுடைய உயிருக்கு உயிரான அவர் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அவர் தான். காலேஜ் படிக்கும் போதெல்லாம் சார் கல்ச்சுரல்ஸில் ஈவெண்ட்ஸ்லாம் பாட்டு பாடுவீங்களா சார்? நிச்சயமா. I was the finance secretary of ANJN college. I won my prize with எம்ஜிஆர் எனக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. எனக்காவது உங்களுக்கு ஃபீல் ஆச்சா சார், நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் வரல, அதனால் நம்ம மியூசிக் ஃபீல்டை விட்டு பிஸ்னஸ் எதனா பண்ண ஆரம்பிச்சிடும்? இசை வந்து என்னுடைய இயல்பு, இயற்கை இல்லை. என்னுடைய ஒரு ராமானுஜன்ற ஒரு படம் வந்து எனக்கு ஸ்டேட் அவார்டு வந்தது. ஆஸ்கர் அவார்டு வின்னிங் ஷேப் ஆஃப் வாட்டர் வந்து போய் கேட்டு பாருங்கள். மெயின் தீம் இட் வில் சவுண்ட் லைக் 4 வருஷம் முன்னாடி வந்து என்னோட மிஸ்டேக் மைண்ட் மாதிரி இருக்கும். மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் நம்ம கூட இருக்காரு. ரொம்ப நாள் தேடி கடைசியாக அவரோட அப்பாயின்மெண்ட்டை வாங்கி இன்றைக்கி அவர் முன்னாடி உட்காந்துருக்கேன். பேச பல வார்த்தைகள் இல்லை, இருந்தாலும் இந்த நேர்காணலில் நிறைய பேசலாம்னு நினைக்கிறேன். இசையமைப்பாளர் மற்றும் பாடகர் திரு ரமேஷ் விநாயகன் கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் டாமினிக், எப்படி இருக்கீங்க நீங்கள்? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ். மாலை முரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக உங்களை ஃபாலோ பண்ணி இந்த டைமை வாங்குறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார். உங்களோட பாடலில் ஒரு லிரிக் ஒன்று வரும், அதுலேருந்தே ஆரம்பிக்க நினைக்கிறேன். இருதயமே துடிக்கிறதா துடிப்பது போல் நடிக்கிறதா அப்படின்னு. இது ஒரு பெண்ணை பார்த்து பாடுனா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அதை ஏன் இப்போ பாடுறேன் அப்படின்னா, அந்த பாட்டை பாடின ஒரு சிங்கர் அண்ட் டேரக்டர், மியூசிக் டேரக்டர் முன்னாடி நான் உட்காந்துருக்கேன்றதே இப்போ என்னால் நம்பவே முடியல. நீங்கள் ஒரு பெரிய காதல் வயப்பட்ட ஒரு பையன் நினைக்கிறேன். எவ்வளோ பெண்களை காதலிச்சிருக்கீங்க, அது எவ்வளோ பேர் வந்து உங்களை காதலிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க நீங்கள். ஏன்னா காதலிச்சவங்க எல்லாருமே வந்து இந்த பாட்டுக்கு வந்து அடிமை, காதலிக்க போகிறவங்களாம் அடிமை. அப்புறம் கொஞ்சம் கல்யாணம் ஆனவங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த துளிர் இருக்கு இல்லையா, அந்த காதல்ன்ற ஒரு இன்பமயமான ஒரு எண்ண ஓட்டம், அந்த எண்ண ஓட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ஹார்மோனல் டிஃப்ரென்ஸ் அண்ட் ஒரு கவிதை, ஒரு கனவு, ஒரு காட்சி, ஒரு கல்யாணம், ஒரு இன்பம் அப்படின்ற மாதிரி வர எல்லா விஷயத்துலையும் வந்து அந்த ஒரு மூமெண்ட்டில் காமிச்சிடுறது. ஆமாம். இவ்வளோ அழகான ஒரு இந்த வார்த்தை எழுதினது கவிபரமன் என்ற என்னுடைய நண்பன். வந்து அந்த ஒரு வார்த்தைக்கு தான் விழுந்தது அந்த பாட்டு. ஆமாம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி சொல்லிருன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் இன்ஸ்டாவில் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு பாடலை பாடின சிங்கர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சார் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சார், திப்புவோட வாய்ஸ், அவரோட வாய்ஸ், இவரோட வாய்ஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க. இல்லைடா, இல்லை திப்பு வாய்ஸ்ன்னு சொன்னால் தப்பு வாய்ஸ்ன்னு சொல்லணும் நீங்கள். அது திப்பு இல்லை, தப்பு அப்படின்னு சொல்லி போட்டுறணும். ரமேஷ் விநாயகம். எனக்கு அந்த பாடல்கள் இருந்தாலும் இந்த இன்டர்வியூ வந்து ஒரு ஹம்மோட ஆரம்பிக்கணும் நினைக்கிறேன் சார். உங்களோட அந்த பாட்டு ஒன்று இருக்கும், மாமர மர மர வசம் மாறு, அதில் அப்படியே ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் பெப்பாக போயிடலாம் சார் எனக்காக. மஹமாஸ் மாற உசுமாரே உசுமரே ஏ உசுமாரே, அதுக்கு அடுத்த லிரிக்ஸ் சார், அது பாருங்க சார், அதுதான் எங்களுக்கு வேணும் சார். தொட்டு 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 செல்ல மைஸ் காற்றிலே சுட சுட ஆசை வருகிறதே, நட்சத்திர நடுக்கம் கண்களிலே, மேகங்களின் தொடக்கம் கூந்தலிலே, 1 கிராம் மின்னல். என்ன வார்த்தை அது சார்? நான் ரசிச்சிட்டு இருக்கேன் சார். இது எப்படி தெரியும்னா மூச்சு நீ எப்படி நீ பிறந்த பூமியிலே, மொஹமாஸ் மாற உசுமாரே உசுமரே ஏ உசுமாரே. சார் இப்போ எல்லாம் விஜய் ஆண்டனி சாரோட அந்த ஒசம நக்கரை எப்பா நக்கரை அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஈவன் அவரோட ஹம்மிங் சார் இருக்கட்டும், ஹாரிஸோட அந்த மாற்றானில் வர பாடல், இதெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் பாடிட்டு இருக்கும்போது இந்த ஓஜின்னு ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொட்டு 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 செல்லும் அப்படிங்கிறதான் வருது. ஆமாம். சொல்லப்போனால் நிறைய எஃப்எம்ல அந்த ஃபில்லர்னு சொல்லுவாங்க. ஒரு ஷோ முடிச்சுட்டு அடுத்த ஷோ கண்டினியூஸ்க்கு ஒரு ஃபில்லர் ஒன்று போடுவாங்க. ரொம்ப வருஷமா ஒரு பீக்கான எஃப்எம்ல தொட்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாட்டு போயிட்டு இருந்தது. ஸோ எப்படி சார் அந்த ஒரு ஏரால அந்த ஒரு மூமெண்ட்லாம் எப்படி சார் இருந்தது? அதாவது நான் வந்து தமிழ் ஆள், தமிழ் வந்து தமிழ்நாட்டிலேயே சென்னையிலே பிறந்து வளர்ந்து இசையமைப்பாளம் என்ற ஆக வேண்டும் என்ற ஆசையினால் அதை வந்து தேடி நோக்கி போகும்பொழுது அந்த நேரங்களில் நான் வந்து என்டர் பண்ணும்போது இங்கே தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒரியா, ஹிந்தி
ஆறுமே வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கோடம்பாக்கத்தில் நடக்கும். ஓகே. எல்லா இசையும் வந்து இங்கே தான் நடக்கும், எல்லா ஷூட்டிங்கும் இங்கே தான் இருக்கும். என்டிஆர் வந்து இங்கே தான் வீடு இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட் பீப்புள் வேர் ஃப்ரம் ஹியர். எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஆக்டர்ஸ் வந்து இப்போ என்டி ராமராமனில் வந்து ரங்கராவ் பாருங்கள், அவர் பானுமதி பாருங்கள், எல்லாருமே வந்து ஒரு பெரிய தமிழில் வந்து பெரிய ஹீரோயின் எல்லாருமே வந்து சென்னை தான். சென்னை வந்து இந்த தமிழ்நாடு, இந்த கேரளா, இது சார் சேரநாடு தான் சார் கேரளா. அதுவும் தமிழ் தான். ஆமாம், இது எல்லாமே ஒரு மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்தது. சரிங்களா? அது வந்து இப்போ தமிழ் இதுன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சண்டைலாம் போட்டுட்ருக்கோம். நம்ம பெருமையும் போடுறோம், சண்டையும் போடுறோம், தேவையில்லாத. எல்லாம் ஒன்றாக இருந்தவங்க தான். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு தெலுங்கு படம் தான் முதல்ல கிடச்சிது. நான் படம் முதல்ல பண்ணும்போது தெலுங்கு பாஷை கூட தெரியாது. ஆனால் தெலுங்கு படம் வந்து முதல்ல பண்ணினேன். இசைக்கு மொழி கிடையாது இல்லை சார்? இசைக்கு மொழி கிடையாது நிச்சயமாக. ஆனால் என்னுடைய தமிழ் மொழியில் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. அப்போது 1989 என்னுடைய முதல் படம். நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ என்னோட முதல் படம் தெலுங்கில் நான் பண்ணி எல்லாம் அங்கே ஆரம்பித்தாச்சு. ஆனால் தமிழில் படமே கிடைக்கல. அதாவது சினிமாவில் வரும்பொழுது நம்ம வந்து ஒன்று தைரியமாக வரணும். எதுக்கும் துணிந்தவனாக இருந்தால் ஒழிய சினிமாவில் காலடி எடுத்து வைக்கவே கூடாது. சரியா? ஸோ என்னுடைய தாய்மொழியில் செய்யலைன்னு சொல்லி தெலுங்கு இண்டஸ்ட்ரி 1995 இங்கேருந்து போச்சு. அப்போ என்னை வாங்கன்னு சொன்னாங்க. சரி, யாருன்னு கேட்டிங்கன்னா ராமோஜி ராவ். இப்போ இன்னைக்கு ராமோஜி ராவ் அவருக்கு நான் ரொம்ப பெட். அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். சரி, நீங்கள் இங்கே வந்துருங்க, நாங்கள் எல்லாமே பார்த்துக்குறோம், ஐ டேக் கேர் ஆஃப் யூ அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சார், என்னோட மொழியில் நான் பண்ணணும், என்னோட தாய்மொழியில் நான் பண்ணணும் அப்படின்னு நான் போகாமல் இருந்து 7 வருடம் கடுங்காவல் தண்டனை மாதிரி எனக்கு படங்கள் கிடைக்கல. அதுக்கப்புறமா இந்த ஒரே ஒரு பாடல் தொட்டுன்றது வந்து வசந்த் கொடுத்தாரு. அந்த 5 பேரை வந்து பண்ணுறோம், நீங்களும் பண்ணுறீங்களான்னு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் தோ ஐ எம் மியூசிக் டைரக்டர் ஆஃப் ரெப்யூட், நான் படங்கள் பண்ணி நல்ல பெயர் எடுத்திருந்தாலும் ஒரே ஒரு பாடல் ஒரே ஒரு தமிழ் படத்தில் என் தாய்மொழியில் கிடைக்கிறதுக்காக நான் பண்ணினது அந்த பாட்டு. ஆமாம், அதனால் அந்த பாட்டு அஃப்கோர்ஸ் நானே பாடினேன் நீங்கள் சொன்ன மாதிரி. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் சார். இப்போது நம்ம வெளிகளின் அருகினில் வானம் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அது அந்த டைமில் வந்து ஒரு 80கள் 90களில் பிறந்தவர்களுக்கு ஒரு வசந்த கால பாடலாக இருந்தது. 2006 அது அந்த கிட்ஸுகளுக்கு, ஏன்னா அப்போ தானே அவங்களுக்கு ஒரு பருவ வயது இருக்கும். அப்போ அவங்களுக்கு அது ஒரு நல்ல பாடல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஜென்சி 2Ksலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக அதை போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆமாம், உங்களுக்கு தோணியிருக்கா சார், டே நான் போட்டது எப்போ, நீங்கள் கொண்டாடுறது எப்போடா அப்படின்னு? இல்லை, அதாவது ஒரு உயர்ந்த பாடல், ஒரு புதுமையான பாடல். இப்போ வந்து ஒயமை மியூசிக் டைரக்டர் அந்த ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ வந்து டாமினிக், உங்களுக்கு ஒரு முகம் இருக்குது, உங்களுக்கு ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது, கோல் இருக்குது. நான் இப்படி வந்து நான் 4 வருஷம் கழிச்சு இப்படி இருக்க போகிறேன், 40 வருஷம் கழிச்சு அப்படி இருக்க போகிறேன்னு எல்லாருக்கும் ஒரு கனவுகளோடு நம்ம வந்து வேலை பண்ணுறோம். கரெக்டுங்களா? அதே மாதிரி நான் ஒரு கனவோடு தான் நான் வந்திருக்கேன். என்ன கனவு? என்னை உணர்ந்த கனவு. நான் வந்து இசையமைப்பாளன் தான், என்னால் புதுதாக இசையமைக்க முடியும், புதிய பாடல்கள் உருவாக்க முடியும், அதுதான் என் வேலைன்னு நான் நினைக்கிறேன். புதுசுன்னா என்ன அர்த்தம்? புதுசுன்னா யாரும் பண்ணாதது. இப்போ யாரும் பண்ணாதுன்னா என்ன மாதிரி தான் நான் இருப்பேன். ஸோ அந்த ஒரு ப்ராசஸில் இருக்கிறதுனா அந்த புது மலர் எப்போவுமே புதுசு தான். ஸ்டோரி போட்டு இன்னைக்கு என்னோட இன்ஸ்டாகிராமோட நோட்டே அதான் சார். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிருந்தேன்ல. சரி, நேற்று எனக்கு சடனாக தோணுச்சு, டக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் அதை தான் நோட்டாக வச்சுருந்தேன். ஓ, இது என்னமோ, இது எப்போ கேட்டாலும் ஒரு வயசாகாத ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்குது. கரெக்ட். உங்களோட வாய்ஸில் திரும்ப அந்த பாட்டை லைவாக கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் நான். நிச்சயமா, அதுக்கு என்ன, பாடினா போச்சு, அது ஒன்றும் இல்லை. இருதயமே துடிக்கிறதா, துடிப்பது போல் நடிக்கிறதா. சார், இதெல்லாம் வந்து நம்ப முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. எப்படின்னா ஒரு மனுஷன் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கார் அப்படின்னு. ஏன்னா உங்களை பற்றி எஸ்பிபி சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் பால்கி சார்ட்ட சொல்லியிருப்பாரு, இங்கே எவ்வளோ டேலண்டான கம்போசர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் சொல்லுவார். ரமேஷ் விநாயகம் ஒன் ஆஃப் த டேலண்டட் கம்போசர், ஏன் அவருக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு. உங்களுக்கு என்னைக்காவது வந்து மனசில் நெருடல் இப்போ வரையும் தூங்குறப்ப? நிச்சயமாக, அதில் டவுட்டே கிடையாது. இப்போது ஆனால் சில காரணங்களுக்காக நான் அதை பற்றி இப்போ முக்கியமாக பேச போகிறேன். நீங்கள் மாலையும் ஒரு சில வந்து நம்ம உங்ககிட்ட சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறது, நீங்கள் ஐடியில் நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கீங்க, காரணங்கள் இருக்குது. பட் வந்து என்னுடைய தாய்மொழியில் நான் வந்து ஒரு பாடலுக்கு மட்டுமா நான் இருக்கேன்? இல்லை, ஒரே ஒரு பாடல். நீங்கள் என்ன இது அப்படின்னு நான் தான் கேட்கணும், என்னங்க இது என்ன ஒரு பாடல்லையே நீங்கள் வந்து ரமேஷ் விநாயகத்தை வந்து ஒரு லிமிட் பண்ணின ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்படி இல்லை. ஒரு கலைஞனுக்கு வந்து அவனோட வாழ்க்கை ஃபுல்லாக வந்து அவனோட புதுசாக உருவாக வேண்டிய என்ன சொல்கிறது, அவனுடைய இயற்கை இது. அவன் வேலையே தான். மை ஜாப் இஸ் டு கிரியேட் நியூ. இப்போ விழிகளின் அருகிலானதுக்கப்புறம் வரணும், எனக்கு எப்போ மரியாதை வரணும். ஆமாம், எனக்கு வந்து ஒரு நல்ல பாடல் பண்ணக்கூடியன்னு சொன்னால் வரணும் யாராவது. என் வேலை என்னது, நான் என் பணி
என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொல்லுவாங்க. நான் நல்ல பாட்டு பாடுறேன், நல்ல பாட்டு 40 வருஷமாக வந்திருக்கு, 20 வருஷமாக வந்திருக்குன்னு சொன்னேன். யாராவது வரணும் இல்லை, தேடி இருந்திருக்கணும்ல, வரணும்னு. அதுக்கான காரணம் என்ன சார்? அவங்கள கேட்கணும், அவ்வளோதான் கேட்கணும். நீங்கள் யாரையும் அப்ரோச் பண்ணீங்களே சார்? வாலண்டியராக ஆல்ரெடி நான் அப்ரோச் பண்ணாமல் நான் படம் வரல, எல்லாருக்கிட்டையும் சான்ஸ் கேட்டு தான் வந்திருக்கேன். கஷ்டப்பட்டு வந்தேன் நான் தான் சொல்கிறேன். அதாவது எனக்கு வந்து எஸ்பிபி வந்து எனக்கு வந்து முதல்ல பாட்டு சான்ஸ் கொடுத்தாரு. எப்படின்னா 1.5 வருஷம் அவர் பின்னாடி போயிருக்கேன். அப்புறம் நான் அவரோட பையனா அல்லது தம்பியா அந்த மாதிரி எப்படி வேணால் அவர் வச்சுக்கலாம். எனக்கு என்னுடைய உயிருக்கு உயிரான அவர் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அவர் தான். நான் இதுக்கு வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ ரூபாய் வாங்கலான்னு கூட அவர்கிட்ட கேட்டு தான் வாங்கியிருக்கேன், அது மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு. பட் அவர்கிட்ட முதல் முறையாக இருந்தபோது நான் பாடி காமிச்சோம், உடனே பண்ணுறேன்னு சொன்ன கூட அவர் இருந்த பீக்கில் 1.5 இயர்ஸ் கழிச்சு தான் அந்த ஆல்பமே வந்தது. அப்போது நம்மளுடைய ஜேர்னி வந்து எப்படி ஒரு சினிமாவில் இன்னொருத்தருக்கு வந்திருக்கோ அப்படி தான் வந்திருக்கு. இது வந்து உடனே பிளாட்டரில் வந்து நான் கொடுக்கல. ஸோ அதனால் பட் என் நேரம் வந்து இப்போ இனிமேல் தான் வரும். ஏன்னா நான் கொஞ்ச நாளாக வந்து படங்கள் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்ற சில ஒரு காரணம், என்னுடைய அந்த இசையில் வந்து நான் வந்து ஆராய்ச்சிகள் செஞ்சு கமக்காக நான் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு காரணத்துக்கு வந்து நிச்சயமாக அதை நான் தான் பண்ணி ஆகணும்னு ஒரு நிர்ணயம் இருக்குது. அதுக்காக நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக பண்ணியிருக்கேனே தவிர நிச்சயமாக ஐ வில் கம் பேக், ஐ வில் டூ அ லாட் ஆஃப் சாங்ஸ். இன்னும் இந்த மாதிரி இப்போது ரொமான்டிசிசம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனிதனுடைய ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்ஸ் ஆர் தோஸ் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு நேரம். இப்போ இதுதான் நடக்கிறதுன்னு தெரியறதுன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து அதில் போர் தான். ஆமாம், கரெக்டா? என்னப்பா 5 நிமிஷம் ஆச்சா, ஐயோ தெரியலையே, ஒரு செகண்ட் ஆன மாதிரி இப்போ 1 மணி நேரமாக போச்சு அப்படின்னு ஒரு டைம் போகிறதே தெரியக்கூடாதுன்னு சொன்னான்னா நீ அப்போ தான் காலத்தை வென்றவனா சார். இப்போ கமகம் பற்றி பேசுகிறோம் தனியாக. எனக்கு அதுக்கு முன்னாடி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு சிம்பிள் ப்ரொஃபைலும் கிடையாது. இதை நான் உங்களை ரொம்ப மிகைப்படுத்துகிறேன் அப்படிங்கிறத தாண்டி விக்கிபீடியா பண்ணி பார்த்தாலே உங்களோட ப்ரொஃபைல் தெரியுது. நீங்கள் ஒரு பக்கம் அப்ராடில் போய்ட்டு மியூசிக் படிக்கிறீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுறக்க மியூசிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ் தாண்டி வேறு மொழிகளை பண்ணீங்க, சொல்லப்போனால் ஹாலிவுட்டுக்கு பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இவ்வளோ பண்ணியும் இங்கே நமக்கு நம்ம தாய்மொழியில் ஒரு வாய்ப்பு வரல, அதர்வைஸ் வந்து நம்ம இன்னும் ஐடென்டிஃபை ஆகலை அப்படிங்கிற ஒரு நெருடல் இருக்கும்ல. ஸோ அந்த பெயின் அந்த நெருடல் இருக்கும். ஆனால் அதை வந்து நான் அதை வந்து ரொம்ப அதை மனசில் போட்டு குழப்பிக்க மாட்டீங்க, பண்ணக்கூடாது. பண்ணோம் நம்ம ஆழம் எல்லாம் போய்டும். இப்போ வலிகள் இல்லாமல் வந்து சினிமா வர முடியாது. ஆமாம். ஆனால் அந்த நேரம் வரும்போது இதுவே வந்து மிளூர். இப்போ வந்து ஆர்டி பர்மன் இருக்கார், அவர் வந்து பின்னாடிக்கு அப்புறம் வந்து he made one great comeback. ஸோ இட் இஸ் நாட் தட் நம்ம வயதோ என்ன ஒரு பொழுதோ வந்து அதுக்கு வந்து பாதிப்பு கிடையாது. இந்த மேபி நெக்ஸ்ட் 6 months I can come out and do something. என்னை பொறுத்தவரையில் வந்து இசையானது வந்து என்றைக்குமே புதுமை. அதில் நான் வந்து கொடுக்குற ஒரு பாட்டு வந்து முன்னாடியும் வந்திருக்கக்கூடாது, பின்னாடியும் வரக்கூடாது. அதை மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. அது வந்ததுன்னா இட் பி நைஸ். ஐ எம் லுக்கிங் டு டூ தட். ஸோ நெருடல் இருக்கானா இருக்கும், ஆனால் அதுக்கு ஒரு சரி அங்கேயே இருக்கட்டும். ஆமாம், ஐ பிலீவ் என்னன்னா சார், வேர்ல்டு பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டரும் சிங்கர்ஸும் தான். ஒருத்தன் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பான், மண்டைக்குள்ள பூந்து நீ இந்த மைண்ட் செட்டில் இல்லை, நீ இங்கே வா அப்படின்னு சொல்லி, அப்போ தான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டை போட்டுருப்பான். டக்குன்னு இப்போ வெளிகளின் அறையில் வானம் பாட்டை கேட்டோம் அப்படின்னா சண்டே கூட நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சராக உங்களை யார் சார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கா அது வரைக்கும்? அது வந்து இந்த கேள்விகள் வந்து எனக்கு நிறைய கேட்குறாங்க. ஊர் ஆளை என்னால் சொல்ல முடியறது இல்லை. அப்போது ஏன்னா நம்ம பருவத்தில் இருந்திருக்குல்ல சார். இல்லை, அதாவது அப்படி இல்லை. அதாவது எப்படின்னா எங்கிருந்து வருகிறது என்பது எனக்கு 2ஆம் பட்சம். ஓகே, எது வருகிறது என்பது வந்து முதல் பட்சம். அப்போ வந்து ஒரு அழகான பாடல், அந்த பாடல் வந்து நான் கேட்டிருக்கவே மாட்டேன். அது கேட்டு நான் அரண்டு போயிட்டேன். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மியூசிக் வந்து ஸ்பாட்டிஃபைல கேட்டேன். ஓகே சார். அது வந்து ஹெட்ஃபோன் போட்டுட்டு ஒரு ராத்திரி ஒரு 10:30 இருக்கும். அதோடைய என்னப்பா அது ஐஸ்லாண்ட் ஒருத்தன் போட்டிருந்தான், வைக்குன்னு ஏதோ ஒன்று ஆன் பண்ணிட்டேன். கேட்கவே கேள்விப்படாத ஒரு கம்போசர், காதில் போட்டு பயந்துவிட்டேன். ஓகே, என்னன்னா ரொம்ப சாஃப்ட் மியூசிக், ஆனால் அது மாதிரி ஒரு டெக்ஸ்சர் நான் கேட்கவே இல்லை. ஐயோன்னு சொல்லிட்டு தூக்கம் போயிடுது. 10:30 மணிக்கு தூங்கணுன்றதுக்காக போட்டதுக்கு பதிலாக அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வந்து இதுவரையிலும் நான் வந்து ஒரு கேட்காத ஒரு இசை அமைப்பில் இருக்குது. அப்போது உலகத்துலேயே கேட்காத இசை தான் உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அவன்கிட்டேருந்து நான் கற்றுக்கிறவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவன் முன்னாடியும் தெரியாது, பின்னாடியும் தெரியாது. ஆனால் எங்கேயோ பூத்த மலர் இன்னைக்கு நம்மளோட ஸ்பாட்டிஃபைல, ஆப்பிள் மியூசிக்கில், ஜியோவில் அல்லது நெட்ஃப்ளிக்ஸ்லேயே எதுலேயோ வருது.
அந்த அந்த மலர்களை பார்த்து அந்த எவன் அதை வித்துட்டானோ, எவன் வந்து அவனுக்கு வந்து அந்த பூ வச்சு வளர்த்தானோ அவனுக்கு என்னோட சல்யூட். ஸோ தட் இஸ் வே. என்ன வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து தமிழ்லையா இருக்கலாம், ஹிந்தியில் இருக்கலாம், கன்னடத்துலையா இருக்கலாம், தெலுங்குல பெங்காலியாக இருக்கலாம், மலையாளத்தில் இருக்கலாம், ஒரு இடத்துலேருந்தும் ஆர் ஆஃப்ரிக்காவில் இருக்கலாம். இப்போ தான் எல்லாமே சேர்ந்து வந்தாச்சு. எல்லா இசையும் வந்து நாதத்தின் உருவம். எனக்கு வந்து சரஸ்வதி தேவி தான் என்னோட கடவுள். சரியா? அது வந்து சரஸ்வதி தேவினா காடஸ் ஆஃப் நாலேஜ். அது கடவுள் தான், நாலேஜ் தான் கடவுள். அப்போ அவளுடைய பல ரூபங்கள் வெவ்வேறு இடத்துல இருக்குது. ஒரு இடத்துல சட்டை போட்டிருக்கோம், ஒரு இடத்துல ஸ்கர்ட் போட்டிருக்கோம், ஒரு இடத்துல வந்து ஷால் போட்டிருக்கோம், ஒரு இடத்துல வந்து ஜிப்பா போட்டிருக்கோம். அவ்வளோதான் இருக்கிற அந்த இசை வந்து உண்மையான அதே சவுண்டு தான். ஃப்ரீக்வன்சிஸ், இட்ஸ் மேட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அது அழகாக இருக்கும்போது அந்த அழகு எல்லாத்துக்கும் என்னோட நமஸ்காரம். சார் இப்போ கவிஞராக இருந்தால், பாடகராக இருந்தால், அல்லது ஆர்டிஸ்டாக இருந்தால் ஒரு விஷயம் இருக்குது சார். நம்மளோட நண்பர்கள்லாம் நம்மளை ரொம்ப யூஸ் பண்ணிப்பாங்க அவங்களோட காதலுக்காகவோ. அது கரெக்ட். அது மாதிரி நண்பர்களுக்காக செய்த உதவிகள் அதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் வந்து இப்போ ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து ஒரு பெண்ணை வந்து காதலிச்சான். ஓகே. இந்த ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால தான் தைரியம் ஜாஸ்தி. அந்த பெண் வந்து காதலிச்ச பொண்ணு வந்து அந்த பொண்ணை வந்து பொன் பார்க்க வராங்க. யாரு? இந்த பையன் காதலிச்ச பொண்ணு பார்க்க வராங்க. இப்போ வந்து இந்த பையன் வந்து அந்த பொண்ணை தான் ஆசைப்படுறான். எனக்கு வந்து இது மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி, கவலைப்படாத, நம்ம ஒரு வழி பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், யார்ப்பா அந்த பையன்னு கேட்டேன். அந்த பையன் சொன்னான். நேரம் ஆஃபீஸ் போயிட்டேன். சரி, நான் ஆஃபீஸ் போயிட்டுப்பா, நீ இப்போ நாளைக்கு பார்க்கற போகிற பொண்ணு இருக்கியா, இன்னொரு பையனை ஆசைப்படுறா, நீ அப்படிலாம் யாரையாவது ஆசைப்படுற பொண்ணெலாம் கல்யாணம் பண்ணிக்காத, நீ ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் நாளைக்கு வந்து தனியாக கூப்பிட்டு கேட்டுடு அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அது நின்றுது. டேஞ்சர் போலே சார். பாட்டு பாட சொன்னா வேட்டு வச்சுட்டு வந்திருக்கீங்க. பாட்டு இல்ல, ரெண்டு பேரையும் காப்பாத்தினேன். இந்த பொண்ணு அப்பா அம்மாவுக்கு பயந்து கல்யாணம் பண்ணியிருந்து, அப்புறம் மனசு இந்த பையன்ட்ட இருந்து, அந்த பையனுக்கு வாழ்க்கை கெட்டு போய், இந்த பையன் வாழ்க்கை கெட்டு போய், அந்த பொண்ணு வாழ்க்கை கெட்டு போறது எல்லாம் ஒரே ஒரு சின்ன தப்பு. ஐ மீன் ஒரு ரிஸ்க்கை நான் எடுத்திருக்கேன். அந்த ரிஸ்க் எடுத்ததுனால எல்லாரும் நாரதர் கலகம் நன்மைக்குன்ற மாதிரி ரமேஷ் விநாயகம் வந்து எண்ணம் வந்து உண்மைக்கு. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் சார் கல்ச்சுரல்ஸ்ல ஈவெண்ட்ஸ்ல எல்லாம் பாட்டு படிங்களா சார்? நிச்சயமா. I was the finance secretary of AM Jain College. அப்படியே சார்? ஆமா. I won my prize with எம்ஜிஆர் எனக்கு பிரைஸ் கொடுத்திருக்காரு. அப்படியா? அப்போ ஒரு போட்டோ இருக்கு, தட்டமா போட்டோ கொடுக்குறேன். போட்டோ கொடுங்க சார். நிச்சயமா. அடையாளம் தெரியாது உங்களுக்கு. இப்போ நீங்க என்னை பத்தி திமிருன்னு ரொம்ப சொன்னீங்க, அது உண்மைதான். நான் சாயங்காலம் வந்து அரௌண்ட் அன்னைக்கு எஸ்ஐடி காலேஜ். ஓகே. எஸ்ஐடி காலேஜ்னு உடனே நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காலர்லாம் வச்சு, ஆமாம், ஏன்னா முதல்ல எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். இப்போ உள்ள என்ட்ரியே கிடையாது அந்த காலத்தில். சரி, பாடி எல்லாம் முடிச்சு விட மாட்டாங்க சார். அப்படியா? ஆமாம் சார், இப்போ விடுறதில்ல. ஒளிஞ்சு போயிட்டு வந்துடணும். சரி, அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணோம், ஸோ அதை பாடி ப்ரைஸ் வாங்கியாச்சு. வாங்கிறதுக்கு பார்த்தா அந்த காலத்தில் காலேஜ் டேஸில் நான் இருந்தபோது எம்ஜிஆர் வந்து ப்ரைஸ் கொடுக்குறாரு. நம்பவே மாட்டேங்க. ஸோ வராருன்னு தெரிஞ்சோடனே சரி எம்ஜிஆர்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்டுருக்கோம். நல்ல கூட்டம் எல்லாம் இருக்கும். மணி ஒரு 6:37 வராருன்னு. இந்த மாதிரி விட இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ டைம். அம்பாசிடர் காரில் வருவாங்க, 2 பேர் போலீஸ்காரங்க, அவ்வளோதான். ஏன்னா இப்போ தான் செக்யூரிட்டி ஜாஸ்தி, எல்லாம் வராங்க. ஆனால் வந்து அது வந்து இந்த மேடை, இந்த சாதாரணமாக கட்டின மேடை, கீழே பெஞ்ச் போட்டு அதுக்கப்புறம் அந்த சணல் கயிறால் கட்டி படியெல்லாம் போட்டிருப்பாங்க. இவர் வந்தார், வெள்ளை கலர் சட்டை, வெள்ளை கலர் பட்டு இவ்வளவு இருக்காரு. நான் சொன்னே, இந்த எம்ஜிஆர் வராருப்பா, அவர் வந்து கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாரு, மணி 7 அப்புறம் ஏன் அவுக்க மாட்டுறாரு அவர் அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருந்தேன். ஓகே. அப்புறம் வந்து சரி அவர் தான் போடுறாரு, நம்மளும் போடலாம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான், அவன்கிட்ட கண்ணாடி வாங்கிட்டேன். எதுக்கு? அவரும் போட்டிருக்காரு, நானும் போடுறேன். ஆமாம், நான் என்ன போடாமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் நீங்கள் அப்பே தக் பண்ணுறீங்க சார். நீங்கள் கண்ணாடி எடுத்து அப்படி வாங்கி போட்டுட்டேன். அவர் வந்தார், வந்து இந்த சைடில் ஒரு 4 ஸ்டெப்பு தான், டப்பட்டுன்னு ஏறிட்டார். அப்படி ஒரு வேஷ்டி கட்டிருக்காரு, கரெக்டாக கட்டினாங்கன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அப்படி. ஆமாம், ஏத்தான் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சிறுக்குன்னு ஏறிட்டார். அடா இந்த ஆள் இப்படி ஏறான்னு சொல்லி நான் பார்த்து வச்சுருக்கேன். அப்புறம் என் பேர் கூப்பிட்ட உடனே நானும் கடன் போனேன். ஜீன்ஸ் பேண்ட்டு எல்லாம் ஒரு ப்ளூ, எனக்கு மறக்க மாட்டேன் அந்த ட்ரெஸ்ஸு. ஃபோட்டோ இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ அது. பட் அதை எடுத்து கண்ணாடி போட்டுட்டு ரொம்ப திமிராக தான் போனேன். ஏன்னா அவர் கண்ணாடி போட்டிருக்காரு, நானும் போட்டிருக்கேன் சொல்லிட்டு. ஒரு சிஎம்மா சார்? சூப்பர். என்னங்க நீங்கள், எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர். சரி சரி சார், அரெஸ்ட் பண்ணாமல சார் விட்டாங்க உங்களை? அரெஸ்ட் எல்லாம் பண்ணல சார். போனேன் இந்த கருப்பு கூலிங் கிளாஸ் மூலியமாக அந்த ஆளை பார்க்குறேன்.
ஜொலிக்கிறாரு. எது இப்படி கண்ணாடி எடுத்து பார்க்கறது இல்லை, கண்ணாடி மூலியமாக பார்க்கும்போது ஏதோ ஒரு பத்திர மாற்றுக்கு தங்கம் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, தங்கமேனி அப்படின்னு. அப்படியே பல அப்படியே ஒரு ஜோதி மாதிரி இருக்குது. இந்த அகாசைதான் கடவுளோட அந்த தேங்காய் சீனிவாசன் ஜோதி வருமே, உண்மையாகவே அவரையே பார்த்துட்டே இருந்தேன். கப்பை விட்டுட்டேன். நான் கப்பு உன்ன, நான் கிரிக்கெட்டர், நான் பால் இப்படி வரா மாதிரி நான் டிக்குன்னு விட்டு அவருக்கு ஏன் கீழே இருக்கு அந்த ஃபோட்டோ பாருங்கள். ஸோ தட் வாஸ் இஸ் வசீகரத்துவம். பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன். எம்ஜிஆர் கிட்ட வாங்கினது அது வந்து என்னுடைய மனநிலை, என்னுடைய நான் போனது, நான் பண்ணது எல்லாமே வந்து எனக்கு வந்து ஒன் ஆஃப் மை வெரி பெஸ்ட். நான் ஃபோட்டோ தரேன், நீங்கள் ஷூராக போடுங்க சார். கண்டிப்பாக சார். ஆமாம். உங்களுக்கு சார் முதல்ல நம்ம பேசணும், வாய்ப்புகள் இல்லை, நெருடல் இருந்தது, ஆனால் நான் அதை பெருசாக ஏற்றிக்கல. இருக்கு, இன்னும் இருக்கு, ஸ்டில் என்ன இருக்குமே. ஏன்னா இப்போ ஒரு விழிகளின் அருகிலான ஒரு பாட்டுக்கு மட்டும்தான் நான் சார். இல்லை சார், அப்போ எவ்வளோ பாடல் நீங்கள் கேட்க, அது வந்து அதுதான் எனக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் கொஞ்சம் மரியாதை கொடுத்து. எஸ் சார் நீங்கள் வந்து பண்ணுங்கன்னு சொல்லி. இப்போ சார் சம்வேர் நீங்கள் வந்து இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த விழிகளில் அருகில் வானமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கம்போஸ் பண்ண ஒரு பாடலாக இருக்கட்டும், ஒரு பக்கம் சைடில் ப்ளே ஆகிட்டு இருக்கும், நீங்கள் தான் கம்போஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதுவே தெரியாமல் மக்கள் அதை ரசிச்சுட்டு இருப்பாங்க. நான் தாண்டா கம்போசர் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சேன் ஃபீலிங் இருக்கா சார்? அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு வந்து நான் யார் என்று கேட்டுக்கொண்டால், இந்த ரத்தமா, இந்த கையா, இந்த நகமா, இந்த முகமா, இது வந்து திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க, எச்சத்தால் காணப்படும் தான். நீங்கள் என்ன லெகசி விடுறீங்க, உங்களுடைய தொழில் தான் நீங்கள் உங்களுடைய வேலை தான். நீங்கள் எவ்வளோ அழகாக அவங்களோட வேலை பண்ணுறீங்களோ அதுதானே நீங்கள். ஏன்னா எல்லாருக்கும் முகம் இருக்குது, எல்லாருக்கும் நகம் இருக்குது, எல்லாருக்கும் கண் இருக்குது, எல்லாருக்கும் வாய் இருக்குது. ஆனால் அவன் செய்கின்ற தொழில் என்னை அறியாமல் என் பாடலை அறிந்து யானை வரும் பின்னே யோசை வரும் முன்னே இருக்கு இல்லையா, அதை மாதிரி தான். என் பாட்டை அவன் கேட்டுட்டான்னு சொன்னாலே நான் வின்னுங்க. புகழ் வரும், என்ன புகழ் தோன்று புகழோடு தோன்றுக இதில் தோன்றாமை உண்மைதான். தெரிஞ்சுக்க போகிறாங்க, தெரிஞ்சால் சந்தோஷப்பட போகிறோம். எனக்கே உங்களுக்கு ஃபீல் ஆச்சா சார், நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் வரல, அதனால நம்ம மியூசிக் ஃபீல்டை விட்டு பிஸ்னஸ் எதனா பண்ண ஆரம்பிச்சிடும்? ஐயோ, நான் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறேன் இப்போ, அதனால இல்லை. அது வந்து பிஸ்னஸ்லாம் சத்தியமாக என்னால், எனக்கு வந்து அது உடன்பாடு கிடையாது. இசை வந்து என்னுடைய இயல்பு, இயற்கை இல்லை. என்னுடைய இயல்பு என்ன என்றால், நான் வந்து இசை அமைப்பாளன் தான். அது வந்து என்னை விட்டு போகவும் போகாது. அது எனக்கு என்னென்னா, ஐ ஹாவ் டு ப்ரொவைட் மை செல்ஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சி தட் தேர் ஆர் ஸோ மெனி திங்ஸ். இப்போ வந்து என்னுடைய ஒரு ராமானுஜன்ற ஒரு படம் வந்து எனக்கு ஸ்டேட் அவார்ட் வந்தது. அந்த ஸ்டேட் அவார்ட் வந்த ஒரு அந்த இதில் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரல் ஒர்க் ஒன்று பண்ணேன். நிறைய பேருக்கு அது தெரியாது. 4 ஆர்கெஸ்ட்ரல் ஒர்க் இருக்குது அந்த படத்தில். நீங்கள் போய் ஸ்பாட்டிஃபைல பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து வெளிநாட்டில் ரெக்கார்ட் பண்ண மியூசிக் இருக்குது. அப்போ அதில் வந்து ஒன் ஆஃப் தி தீம் வந்து மிஸ்டிக் மைண்ட் அப்படின்னு ஒரு பேரில். இப்போ ராமானுடைய மூளை வந்து எப்படி செயல்பட்டது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவன் என்ன சொல்கிறான், திடீர்னு ஏதோ ஒன்று சொன்னால் அதுதான் அப்படின்னு வந்து அது சொல்யூஷன் சொல்லிடுறான். அதுக்கு ப்ரூஃப் எங்கன்னு கேட்டானா ப்ரூஃப் சொல்ல தெரியாது. ஒரு 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 ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை வந்து இப்படி சொல்லிடுறான். சொன்னப்புறம் எப்படிப்பா சொன்னேன்னு கேட்டால், நான் இந்த கணக்கு போட்டு இப்படி வந்து ப்ரூவ் பண்ணி அப்படி கிடையாது. அவனுக்கு வந்து கடவுள் வந்து கனவுல வந்து சொல்கிறாரு, இது அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்லி எல்லாமே இப்போ உண்மை. அவன் சொன்னது எல்லாமே இங்கே உண்மையாக இருக்குது. உண்மை இன்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் ப்ரூவ் பண்ணாது நிறைய இருக்குது, இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. அப்போ அது எப்படிப்பட்டையான மூளை அது, அது என்ன, அது யாருக்கு, அது எப்படி அது வேலை பண்ணிட்டு, அதுதான் மிஸ்டிக் மைண்டுன்னு ஒன்று பண்ணியிருக்கேன் அதில். அதுக்கப்புறம் இந்த மிஸ்டிக் மைண்டுன்னு வந்தப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு என் காரில் வரேன். நம்ம ரெக்கார்டிங் ஸ்டுடியோ விஜிபியில் ஒரு ஸ்டுடியோ இருந்தது, இப்போ இல்லை அது. ஸோ அங்கேருந்து ரெக்கார்டிங் முடிச்சுட்டு நான் வந்துட்டு இருக்கும்போது நான் வந்து லேட்டஸ்ட் மியூசிக் கேட்டுட்டு என் காரில் கேட்டுட்ருக்கேன். பார்த்தா ஒரு மியூசிக் வந்து என்னோ கேட்ட மாதிரியே இருக்குது. பார்த்தா அது வந்து ஒரு ஆஸ்கர் அவார்ட் வின்னிங் மூவி. அது என்ன, ஷேப் ஆஃப் வாட்டர்னு. பார்த்தா அது என்னோட மியூசிக் மாதிரியே இருக்குது. நான் வண்டியை நிறுத்திட்டேன். இட் சவுண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் மிஸ்டிக் மைண்ட். நீங்கள் வந்து ஆஸ்கர் அவார்ட் வின்னிங் ஷேப் ஆஃப் வாட்டர் வந்து போய் கேட்டு பாருங்கள். மெயின் தீம் இட் வில் சவுண்ட் லைக் 4 வருஷம் முன்னாடி வந்து என்னோட மிஸ்டிக் மைண்ட் மாதிரி இருக்கும். ஆமாம், இப்போ ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ண ஒரு தீம் இஸ் சவுண்டிங் லைக் மைண்ட், நாட் லைக் சம்படி ஹாலிவுட்டில் பண்ணி நான் பண்ணல. நான் பண்ணப்புறம் இங்கே 4 வருடங்கள் கழித்து 2014 2018 வந்திருக்கு. ஸோ உலகத்தில் வந்து இந்த வாய்ப்புகளோ இது ஏதோ ஒரு பிளானில் போகுது. அது ஐ எம் நாட் ரியலி இன்சார்ஜ் ஆஃப் தட். நான் புரிஞ்சிருக்கேன். நான் இப்போ இது நான் சொன்னப்பறம் தான் உங்களுக்கே தெரியும். நான் ஆனால் இன்னொரு கம்போசருக்கு என்ன மாதிரி தோணித்தோ தெரியல, காப்பி பண்ணாரான்னு தெரியல, ஒருவரோட கேட்டாரான்னு தெரியல, கேட்டு அது இன்ஸ்பயர் ஆச்சான்னு தெரியல, இருந்திருக்கலாம்.
பட் ஐ எம் நாட் ஹியர் டு கண்டென்ட் தட். என்னை பொறுத்தவரையில் வாட் எவர் ஐ எம் டூயிங். நிச்சயமாக அதோட நேரம் வரும்போது ஐ திங்க் ஐ வில் கெட் ஆல் மை க்ரெடென்ஷியல்ஸ் வந்துடும், எல்லா கிரெடிட்டும் வரும்னு நினைக்கிறேன் நான். ஒருவேளை சார் நீங்கள் சோஷியல் மீடியாவில் அதிக அளவில் ஆக்டிவ் இல்லாதது கூட ரமேஷ் விநாயகத்தை வெளியே தெரியாமல் பண்ணியிருக்கு அப்படி. கரெக்ட், யூஆர் ரைட். அது வந்து மெயினாக பிகாஸ் ஆஃப் என்னுடைய இந்த கமகா பாக்ஸ் நோட்டேஷன் நான் வந்து கண்டுபிடிச்சதுனால வந்து இருக்கிற ஒரு விஷயம். சோஷியல் மீடியாவில் நிச்சயமாக நான் திருப்பி வந்து 2 படங்கள் பண்ணும்பொழுது நிச்சயமாக நான் வந்து ஐ கம் டு மெயின் ஸ்ட்ரீம் நான் நினைக்கிறேன். பட் என்னோட டைரக்டர்ஸ் இந்த மாலை முரசு மூலியமாக நான் கேட்குறேன், ஐ எம் ரியலி த சேம் பர்சன். ஐ வாண்ட் டு டூ எக்ஸாக்ட்லி வாட் எவர் யூ வாண்ட் டு டூ பெட்டர் தேன் தட். அது வந்து இன்னும் எவ்வளோ புதுமைகள் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ தட் ஹேஸ் டு பி டன். ஒரு பக்கம் ரமேஷ் விநாயகம் சார் வந்து ஒரு பாடலுக்கான ஒரு பாடகரை எதை வச்சு சார் தேர்ந்தெடுப்பார்? அவரோட குரல் வளத்தை வச்சு தேர்ந்தெடுப்பாரா, இல்லை அவர்கிட்ட இருக்க திறமைகள், இல்லைனா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பர்சனல் பாட் எதை வச்சு தேர்ந்தெடுப்பார்?